எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில கருவேப்பிலைய வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நான் சொல்லப் போறேன். ஸோ நீங்க ஃப்ரிட்ஜில வந்து யூசுவலா அப்படியே கவர்ல வச்சுருவீங்க. அந்த மாரிலாம் வச்சீங்க அப்படின்னா, சீக்கிரம் கருப்பாயிரும். அதே மாரி பிளாஸ்டிக்ல போட்டு வச்சீங்கனாலும் கருப்பாயிரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, கருவேப்பிலைய வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வரும்போது நல்லா கழுவிருங்க. கழுவி அத கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையா இலையா வந்து உதிர்த்து எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டு இந்த மாரி காய வச்சுட்டு, ஒரு ஸ்டீல் கண்டெய்னர்ல இந்த மாரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சில ஸ்டீல் பாஸ் வருது ஓட்டையா, அந்த மாதிரி வேண்டாம். இந்த மாரி நல்லா ஃபுல்லா க்ளோஸ் ஆகுற மாதிரி, லிட்டு நல்லா க்ளோஸ் ஆகுற மாதிரி, ஒரு ஸ்டீல் கண்டெய்னர்ல வந்து இந்த கருவேப்பிலைய வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப நாளைக்கு வருது. மோர் தென் 10 டேஸ் கூட உங்களுக்கு வரும் இது. ஸோ அதனால வாங்கிட்டு வந்த அன்னைக்கு இத வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஒரு லிட்டு க்ளோஸ் ஆகுற ஸ்டீல் கண்டெய்னர்ல இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுட்டிங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப நாளைக்கு வரும். நீங்க அப்பப்போ எடுத்து கூட நீங்க ஃப்ரெஷ்ஷா அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.